ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்மால் அப்டேட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட சேனல் யாருக்காக? எல்லா மென்காகவும் என்னோட சேனல் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா 20 to 30 ஏஜ்குள்ள இருக்கிற பீப்புளுக்காக. அதுவும் முக்கியமா எமோஷனலி நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், மென்டலி நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஒரு ரூம்குள்ள போறேன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் என்ன ஸ்டெப் வேணாலும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், நான் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து யோசிக்கிறேன், கிட்டத்தட்ட என்னோட எங்கர் வெர்ஷன். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்கா இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 30 டேஸுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், கம்மி ப்ரைஸுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அங்கதான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆச்சு. பீப்புள் எல்லாம் வரவங்க எல்லாருமே சும்மா வந்து வராங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ், ஐ மீன் என்னோட டீடைல்ஸ் இல்லை அந்த ப்ரோக்ராம் என்ன நடக்க போகிற டீடைல்ஸ் போட்டா ரிப்ளை கிடையாது. Do you think this is high value? Never, right? Number 1. Number 2, நான் மெசேஜ் பண்றேன், நீங்க பே பண்ணிட்டீங்களான்னு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு அனுப்புறாரு. ஓகே, நான் விட்டுட்டேன். ஸோ விட்டதுக்கு அப்புறமேட்டு திரும்பி அவர் ஏகப்பட்ட மெசேஜ், எனக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு இவ்வளோ இது இருக்கு அது இருக்குன்னு. நான் டீட்டெயில்டா சொல்லிட்டேன், நான் ஃப்ரீயா வீடியோஸ் கொடுக்குறேன். பட் நான் இங்க வீடியோஸ் ஃப்ரீயா போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு தேவை கோச்சிங் கிளைண்ட்ஸ், ரியலாவே லைஃப்ல சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற பீப்புள். அதுக்கு அவங்க என்ன விலை கொடுக்கணும், ஓகே ஃபைன், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா ரெடியா இருக்கேன், நான் டிஸ்கம்ஃபர்ட் குள்ள போகணுமா ரெடியா இருக்கேன், எனக்கு ஒரு மென்டார் கம்பல்சரியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான். பட் நான்லாம் யோசிப்பேன், ஒருத்திட்ட போய் ஃப்ரீயா வந்து ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டலாம். மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஏதாவது ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டினா கூட நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஜாயின் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒரு மாதிரி இதுல என்னத்த இருக்கு, இது எப்படி நம்ம போய் கேட்கறோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். கேட்கிறேன், நான் விட்டுட்டேன். சரி ஓகே, உங்களுக்காக ஒரு வீடியோ போறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். திரும்பி எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ், நான் வந்து எம்எம்ஏல இருந்திருக்கேன், நான் வந்து உங்களை மாதிரி பாக்ஸிங்ல எம்எம்ஏல இருந்திருக்கேன். நான் கேட்கவே கிடையாது. அடுத்தவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் உங்க வீடியோ பார்த்துட்டே இருந்தா எல்லாமே சரியாயிருமா? அதுக்காகவா வீடியோ பார்க்கணும்? அதுக்கு எதுக்கு வீடியோ பார்க்கணும்? தேவையில்லை இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி மதர்லி கேரக்டரா உட்காந்து ஓகே காய்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஃபெமினைன் தெரபிஸ்ட் வெளியே இருக்காங்க. நீங்க அவங்ககிட்ட போய் பேசலாம், பழகலாம், தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். காசு கொடுங்க அவங்க கிட்ட போய், சைக்காலஜிஸ்ட் கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட, பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. இல்ல சீரியஸா நம்ம டைம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலி என்ன பொறுத்தவரைன்னா, எவ்வளவு டீசென்ட், எவ்வளவு லோ வேல்யூவா இருந்திருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் அந்த டைமை நான் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாதனால மற்றவங்க டைமே வேஸ்ட் பண்ணி, என் டைமே வேஸ்ட் பண்ணி எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் அது இருந்திருக்கேன். அதே விஷயத்த எனக்கு யாரா பண்ணும்போது, எனக்கு மணி பெரிய விஷயம் கிடையாது, பட் எனக்கு டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இன்னைக்கு, அதாவது என்ன நம்மள மாதிரி இருக்க ஒரு ஆம்பிஷியஸான பீப்புளை விட ஒரு நார்மலான பீப்புளுக்கு என்ன ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இமீடியட் திங்ஸ் எல்லாமே எனக்கு சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிடும். ஒருத்தர் என்கிட்ட வந்து கிளைண்ட் கோச்சிங் வந்துட்டு அவர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து 3 monthsல எக்ஸாம் இருக்கு, அந்த 3 monthsக்குள்ள நான் வந்து ரெடி ஆயிடணும், நான் வந்து சூப்பர் ஆயிடணும்னு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, டெய்லி நான் வந்து 2 to 3 times ஸ்பான் பார்த்து மேட்ச் நான் வந்து அதுல இருந்தெல்லாம் வெளியே வரதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன், எவ்வளவு ப்ராசஸ் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். மேபி நீங்க என் கூட கனெக்ட் ஆகிற கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். மேபி நீங்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க, இல்ல வந்து நீங்க மென்டலி எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு தெரியும். பட் இவங்கள பாருங்க, இம்மிடியட் ரிசல்ட்ஸ். ஓகே ஃபைன், மேபி இந்த வீடியோல இருந்து பார்த்து நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க. கீழே சப்ஸ்கிரைப், கீழே அன்சப்ஸ்கிரைப் இருக்கும், பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. I just need a ambitious man who just need to take any risk to change their life. அவ்வளவுதான், சிம்பிள். இன்ஃபேக்ட் எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரு நானும் 6 months டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு நான் சொல்ற எல்லா விஷயமும் அப்ளைட் ஆயிட்டு இருக்கு. அவர் லைஃப்ல அவர் சேஞ்ச் பார்த்துட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் கிரேட்ஃபுல்லா, நேத்து கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நான் உங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தேன், நான் ரொம்ப உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு. This is what the proper good relationship with clients and teachers. உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா
நான் அதுக்கு ஆள் கிடையாது. நீங்க வேற யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம், பேசலாம், இல்ல அவங்களோட சேனல் பாருங்க, நோ ப்ராப்ளம். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மதர்லி ஃபிகரா உட்காந்துட்டு ஓகேப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது, ஓகே ஃபைன். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நீங்க அங்க போங்க. பட் ஐம் ஜஸ்ட் டார்கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். அவ்வளோ. இப்போ இந்த வீடியோ போறதுனால எனக்கு கண்டிப்பா ஃபில்டர் அவுட் ஆகும். எஸ், ஐ ஜஸ்ட் நீட் டு சே நோ ஃபார் சம்திங். ஏன்னா இதே தப்பு நான் முன்னாடி என்னோட லைஃப்ல பண்ணிருக்கேன். முன்னாடி ஒரு சின்ன ஒரு லோ பிரைஸுக்காக ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 6-7 பீப்புள் நான் வச்சிருக்கும் போது அவங்க பெருசா நான் மதிச்சதே கிடையாது. நம்ம போயிட்டு நம்ம கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்லித்தரணும்னு ஆர்வமா இருப்பான். பட் ஆனா அவங்களுக்கு தேவை இம்மிடியேட் ரிசல்ட்ஸ்ங்கிறதுல பெருசா யோசிப்பாங்க. ஸோ அப்ப என்னோட மைண்ட் ஃபுல்லா அப்படி இருந்துச்சுன்னா மணி 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 மணி. ஸோ அதனாலதான் அந்த கம்யூனிட்டியவே நான் குவிட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லுவேன் எஸ், மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஆமா, மணி முக்கியம்தான். பட் அதையும் தாண்டி நான் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, நான் எவ்வளவு காமா இருக்கிறேன். மேபி அப்போ எனக்கு வந்து பயங்கரமான பேட் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் நிறைய வியூஸ் போச்சு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், பழைய வீடியோஸ் எல்லாமே நிறைய வியூஸ் போயிருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருக்கும். பட் இப்பெல்லாம் அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, எங்க இருக்காங்களே தெரியாது. பட் ஆனா நான் பாருங்க, என் லைஃப்ல திரும்பி நான் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். என்னை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி, ஒரு நாளும், மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி. இப்போ கூட நான் ஒரு காஃபி டேட் போயிட்டு வரேன் ஒரு பொண்ணு கூட. எனக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு, உனக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாதுடா, எந்த பொண்ணுமே கிடையாது. பட் அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னா I just had a huge amount of dating relationships, right? இன்னைக்கு என்ன பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. வெளியே போனா ஒரு 4 பேர் என்ன மதிச்சு வந்து பேசுறாங்க. என்ன மதிக்காம இருந்தவங்க வந்து கூட என்ன மதிச்சு வந்து பேசுறாங்க. ரீசன் என்னன்னா வியூஸ் கிடையாது, நான் பேசுற வார்த்தைகள், வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸுக்கு பவர் இருக்கு. இதே பழைய மாதிரியா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லைங்க, வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணு, அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்குறோங்கிறதுலதான் இருக்கு. நீ லோ வேல்யூவான பீப்புளுக்கு கொடுக்கும் போது அந்த பீப்புள் பெருசா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தேவை இம்மிடியேட் ரிசல்ட்ஸ். பட் நீ ப்ராப்பரான உன்னோட ஒருத்தருக்கு நீ ஹெல்ப் பண்ணும் போது, அவங்கள நீ கைட் பண்ணும் போது, அவங்க அந்த விஷயத்த பெருசா கன்சிடர் பண்ணுவாங்க, அவங்க லைஃப் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் நீட் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னா அவ்வளவுதான். சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு ஆஹா என்ன ஆறுதலா இருக்குப்பா அந்த வீடியோ, உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் இங்க பேசல. ஏன் உங்க யாருக்குமே லைஃப்ல சேஞ்சே இருக்க மாட்டேங்குது முக்காவாசி பீப்புளுக்கு? ஏன்னா எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. இந்த வீடியோ பாக்குறீங்களா, அடுத்து இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ, அடுத்த வீடியோ, அவ்வளவுதான், சிம்பிள். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை வந்து தப்பு சொல்றது, இவன் அப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்ங்கிறது. நீ எப்படி இருக்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நீ என்ன பண்ணிருக்க, உன் மேல உனக்கு எப்ப ரெஸ்பெக்ட் வந்திருக்கு, உன் மேல நீ எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்திருக்க, உன்னை நீ எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணிருக்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் இதெல்லாம் எழுதும் போது நான் எப்பவுமே அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டே இருந்திருக்கேன். நான் கண்டுபிடிச்ச விஷயம். 2வது, நான் ரொம்ப ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒரு பயம், என்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பயத்தை வெளிக்காட்ட முடியாம நான் கோவப்பட்டிருக்கேன். இன்செக்யூர்டா இருந்திருக்கேன். ஸோ அதனால நான் இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் மற்றவங்களை தப்பு சொல்லி, ஜஸ்ட் மொமெண்ட், பட் இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆக்சுவலி வந்து நானா இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருந்திருக்கு வீடியோஸ்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு. பிகாஸ் ஐயோ நெகட்டிவா சொல்லிடுவாங்க, நெகட்டிவா பேசி. நீ கரெக்டா இருக்கனா கண்டிப்பா உன்னை வந்து எதுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் நீ ஹெல்ப் பண்ண பீப்புள் கூட உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. உன் வீடியோஸ்னாலதான் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும், மேபி உன் கோச்சிங்னால அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும், இல்ல நீ சொல்ற அட்வைசஸ்னால அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உன்னை தப்பு சொல்லணும்னு நினைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா தப்பு சொல்லுவான். பட் ஆஸ் அ மென் யூ ஜஸ்ட் நீட் டு பி ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். ஓகே ஃபைன், இவங்க பண்ணா என்ன, மத்த குவாலிட்டியான பீப்புள் இல்லையான்னு யோசிக்கணுமே தவிர எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான், அதனாலதான் ரிஜெக்ஷனுக்கு பயம்.
யூசினால எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆயிருக்க தெரியுமா, எத்தனை தடவை பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு தெரியுமா. பட் இருந்தாலும் திரும்பி நான் அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்து போயிருக்கேன், அடுத்து மூவ் பண்ணியிருக்கேன். நான் அந்த ட்ராமாக்குள்ள போய் இல்ல பயந்துக்கிட்டு காவர்டா இருக்க விரும்பல, எனக்கு ஒரு பயந்தாங்குழியா இருக்க விரும்பல, நான் தைரியசாலியா இருக்க விரும்புறேன். பரவாயில்ல, ஒரு பெயினுமே என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு தான் இருக்கே தவிர ஒரு பெயினும் என்ன டவுன் ஆக்குனதே கிடையாது. அதை நான் என்டியூர் பண்ண கத்துக்கிட்டேன். என் தாட்ஸோட நான் உட்காடுறேன். எனக்கு பயம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு பயம் இருக்கும். பட் அந்த பயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்க்கறது நிறைய மென் லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஸ்ட்ராங்கா மாறுறதுங்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓகே நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேங்கிறது கிடையாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. நான் சாவர வரைக்கும் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன நான் மாத்திட்டு இருக்கேன். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியலி நீங்க ரெக்டிஃபை ஆயிடுவீங்க. நான் வந்து இதை அப்படியே வாக் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு இருந்தேன். பட் எனக்கு ஒரு காஃபி டேட் இருந்தனால என்னால அப்படி எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்படி என்னோட பாடி இம்ப்ரூவ், என் பாடியை நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கினேன் அப்படிங்கிறத ஜிம்ல வச்சு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ரைட், சீரியஸா நீங்க இந்த விஷயங்கள்லாம் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நோ சொல்ல கத்துக்காங்க, ஒரு பவுண்டரிஸ் வைங்க. யாரா இருந்தாலும் சரி, பணத்துக்காக என்னைக்குமே உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை விட்டு கொடுத்துட்டு போகாதீங்க. ரியலாவே ஒரு பர்சனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா அவங்க கண்டிப்பா உங்க கோச்சிங்கையோ இல்ல உங்களோட கோர்சஸையோ இல்ல நீங்க கொடுக்குற விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அண்ட் ஸோ அதுக்கான சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா என்னோட கம்யூனிட்டியில ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அவர் பேர் வந்து ஆஷிஷ், என்னோட கிளைண்ட். அவர் பேரோட தான் அந்த கம்யூனிட்டி போஸ்டே போட்டிருக்கேன், போய் பாருங்க. சீரியஸா அந்த பையனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். சே, ஏன்னா அந்த பையன் வந்தப்போ நான் பார்த்தப்போ இருந்த ஒரு விஷயம் வேற. இன்னைக்கு நான் அந்த பையன் என் கூட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பையன் வேலை கிடையாது. அந்த பையன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரோட ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் பிஃபோர் என் கோச்சிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஐடி செக்டார் கிடையாது, அவர் அந்த ஃபீல்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் நான் சொன்னனால கோர்ஸ் எடுத்தாரு, அந்த கோர்ஸ் படிச்சாரு, அது ரொம்ப டீப்பா பண்ணாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு, செலக்ட் ஆனாரு, இன்னைக்கு ஜாப்ல பிளேஸ் ஆயிட்டாரு. அவர் ஜாப்ல பிளேஸ் ஆகி எனக்கு உங்களோட இன்னொரு 3 months உங்க கூட டிராவல் பண்ண, இன்னும் 3 months எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் லைஃப்ல இந்த மாதிரி பர்சனுக்கு நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு மணி வருதுன்னு ஓகே, 2ஆம் பட்சம். பட் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குல்ல. அந்த பையன் ஏதாவது ஒரு டவுட்னா அவ்வளவு வில்லிங். உடம்பு சரியில்லை, போன வாரம் செஷன்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருந்தாலும் அந்த செஷன்ல வந்து உட்காந்தாரு. ப்ரோ எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு வந்து இது கத்துக்கிட்டே ஆகணும், நான் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் அந்த அவரோட குரோத் அவர் பாக்குறாரு, அவரோட சக்சஸ் அவர் பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் தான் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பிடிக்கிற பர்சன்ஸை லைஃப்ல குவாலிட்டியா பிடிங்க. லோ வேல்யூ பீப்புள் வேண்டாம். லோ வேல்யூ பீப்புள் என்னைக்கா இருந்தாலும் ஹை வேல்யூவா மாறலாம். ஆனா அந்த அன்கம்ஃபர்ட்டுக்கு பழகும் போதுதான். யார்கிட்டயுமே இங்க பணம் இல்லாம கிடையாது, ரைட்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுக்கு வீட்டுல காசு வாங்குறோம், ஒரு கோச்சிங் எடுக்கிறதுக்கு வீட்டுல காசு வாங்குறோம், ஒரு படம் பார்க்கறதுக்கு வீட்டுல காசு வாங்குறோம். நம்ம லைஃபை செலவு பண்றதுக்கு நம்ம ஏன் வாங்க கூடாது? ஓகே ஃபைன், நீங்க ஓகே இவர் என்ன மனிப்புலேட் பண்றாரு, பிரெயின் வாஷ் பண்றாருன்னு நினைக்கிறீங்கன்னா நினைச்சுக்கோங்க, ஐ வாண்ட் நீட் யூ. பட் ஒரு குவாலிட்டியான பீப்புளுக்கு தெரியும், கரெக்ட், ஆமா இவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு. மேபி நான் நார்சிஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல அக்ரெசிவா உங்க கண்ணுக்கு தெரியலாம். பட் ஐ நோ ஹூ ஐ ஆம், ரைட்? திஸ் இஸ் வாட் மீ. எனக்கு சொல்லும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. நான் எந்த தப்புமே பண்ணல இல்லையா? தப்பு பண்ணிருக்கேன், அதை ரெக்டிஃபை பண்ணிருக்கேன். என்னோட பவுண்டரிஸுக்கு நான் நிக்கிறேன். நான் மத்தவங்கள மாதிரி ஓகே நீங்க எப்ப வேணா எந்திரிக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, லைஃப் வந்து இப்படிதான். If ஒரு ஹியூமன், if we are a human in the sense we just need to form some amount of routines. So டே எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, நைட் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், விமன் எதுக்கு இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், ஒரு மென்ன, எவ்வளவு விஷயம் இருக்கு. நமக்கே இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏன் இவ்வளவு டிப்ரெஸ்ட் ஆகுறோம், நம்ம ஏன் வந்து மாஸ்டர்பேட் பண்றோம், பான் பாக்குறோம். இப்ப என்னோட வீடியோ பார்க்க வேண்டியது, அப்புறம் அங்கிட்டு போய் மாஸ்டர்பேட் பண்ண வேண்டியது. என்ன எடுத்துக்கிட்டீங்க இதுல இந்த லைஃப்ல? ஓகே இது வரைக்கும் நான் ஒரு 5 days பண்ணாம இருந்தேன், அடுத்து ஒரு 10 days பண்ணாம இருக்கேன். எவ்வளவு பெரிய ஒரு ப்ராக்ரஸ் இது ஆக்சுவலி. ஸோ
இஃப் யூ ஆர் ரியலி ஆம்பிஷியஸ், நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கீங்க, உங்க ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்றீங்க, உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒர்க் பண்றீங்க, நீங்க இந்த சேனலை தாராளமா பாருங்க. இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு கூட சொல்லுங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்கன்னா சாரி, உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் வெளியே அவைலபிளா இருக்கு. யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தம். ஸோ if you are really ambitious and need to change your life in 3 months, just click this video and உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணா கீழே லிங்க் இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ரைட்? So be strong, stay positive, and I will see you in this video.